குமாரு குஸ்ட் ஓட்டின்னு போற பாத்து கரெக்டா. என்னடா வாயிலே ஆட்டோ ஓட்டுங்கிறான் வச்சா ஒரு நிமிஷம். ஸ்மெல் வருது இல்லடா. வருது சுத்தமா வரல. நம்ம வச்ச சரக்கு அப்படி. அப்படியே அந்த குண்டு கழுவி மூக்கு பிடிச்சின்னு போச்சு. மூக்கு அதே நாள். ஓகே பாய் 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 வச்சா பாய். காசு ஏதாவது வேணும்னு நான் போய் சொல்லி வாங்கி கொடுத்துருப்பேன்ல, நீயே எடுத்த? இல்லையே, அண்ணாச்சி போட்டு கொடுத்துறாரு போ. மா சாப்பாடு இருக்காமா? மா சாப்பாடு இருக்கான்னு கேட்டேன். என்னம்மா? ஏய் பா, மளிகை கடையில 4 100 ரூபாய் நோட்டை கொடுத்துட்டு 8 50 ரூபா நோட்டு வேணும்னு கேட்டியாமே? இல்லப்பா. நீ தானே பிரபு? ஆமாப்பா. அவன் என்ன கூப்பிட்டு சொல்றான், அவன் என்ன லூசா? அது எனக்கு தெரியாதுப்பா. உமா, அந்த ஐயோ என்னங்க நீங்க? புள்ளையாடி வளர்த்து வச்சிருக்க, வீட்லயே திருடுது. திருடிட்டு போய் அடிக்காதீங்க. ஏய், இனிமே நீ இந்த மாதிரி வலையெல்லாம் போட்டு கூடாது. தூங்கும் போது தலையில கல்ல தூக்கி போட்டுட்டு வலையில எடுத்துட்டு போயிடுவான். இல்லப்பா. என்னடா இல்ல, உன்னை அப்படியே. ஏய், தண்ணி அடிச்சிருக்கியா? இல்லப்பா. லைட்டா லைட்டா காசை திருடிட்டு போய் குடிச்சிட்டு வந்திருக்காண்டே. உங்க காசுல நான் தண்ணி அடிக்கலப்பா. அப்ப காசை திருடினதை ஒத்துக்கிறியா? இப்ப தெரியாதுடா, நாளைக்கு உன் புள்ள வளர்ந்து உன் பாக்கெட்ல திருடுவான் பாரு, அப்ப திருண்டாத வலி. இவனை எப்படி நம்பினாம்பா? என் பிள்ளைக்கு நானே கொடுத்து அனுப்பிச்சிருவேன்ப்பா. பாக்கெட்ல இருந்து எடுக்கிற அளவுக்கு வச்சுக்க மாட்டேன்ப்பா. அங்க உன் வயசு பிள்ளைங்களா எவ்வளவு பொறுப்பா இருக்கு. அப்பா பாக்கெட்ல இருந்து காசை திருடி நல்லா உங்க அண்ணனுக்கு சப்போர்ட்டா? போடி உள்ள போடே. ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் லூசு மாதிரி ஈனி சிரிச்சுட்டு இருக்க? இல்லப்பா, உங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பா வருதுப்பா. பாத்தியா, சிரிப்பு சிரிப்பா வருதான். ஏன் வராது? படிப்பு முடிஞ்சு 3 வருஷம் ஆகுது, இன்னும் ஏன்டா வேலைக்கு போலன்னு கேட்காம இருக்கும் பாரு. நம்மளை பார்த்தா சிரிப்பு சிரிப்பா தான் வரும். பணத்தை எடுத்தது கூட பெருசு இல்லடி. நான் 400 ரூபாய் தான் வச்சிருந்தேன், நீ என்னையே நம்ப வச்சுட்டான் பாரு. அண்ணாச்சி கூப்பிட்டு கேட்கும் போது செருப்பு கட்டி அடிச்ச மாதிரி. இதெல்லாம் 10th ஃபெயில் ஆனப்பவே 4 பண்ணிய வாங்கி கொடுத்து மேய்க்க விட்டுருக்கணும். சரி, உள்ளைக்கு நம்மள மாதிரி படிப்பு இல்லாம போயிடக்கூடாதுன்னு நினைச்சேன் பாரு. பா, உள்ள போலாம்ப்பா. ஏன் அசிங்கமா இருக்கா? ஏங்க எதா இருந்தாலும் உள்ள வச்சு பேசுங்க. படிக்க வச்சு நான் படிக்க வச்சீங்க. சரவணா அப்பா மாதிரி MBBS படிக்க வச்சீங்க. தியாகராயா காலேஜ்ல BA படிச்சேன். அவன் படிச்சான், அவங்க அப்பா படிக்க வச்சான். டேய், அவங்க அப்பா 25 லட்சம் ரூபா கொடுத்து சீட் வாங்கி கொடுத்தான். தோ சதீஷ், அவங்க அப்பா உனக்கு 4 தண்ணி எனக்கு துட்டு தரணும். அவனே யாரையோ பிடிச்சி துட்டு குத்துக்கிறான். அடுத்த மாசம் சதீஷ்க்கு வேலை வருது. துட்டு ஓணும். குமார் இல்லம்மா, 3வது ஃபெயிலு. அவங்க அப்பா 1 லட்ச ரூபா கொடுத்து ஆட்டோ வாங்கி குத்துறான். ஓட்டின்னு சுத்துது. நானும் சதீஷும் ஒன்னாதான் குஷ்டு வந்தோம். இல்ல மச்சான், ஏன்டா குஷ்டு வந்தேன்னு அவங்க அப்பா கேட்கலாம். நீ கேட்க கூடாது. துட்டு எடுத்துட்டேன்னு சும்மா சீன் போட்டுக்கிறீங்க. நல்லா ஒரு அப்பனா புள்ளிக்கு துட்டே கொடுக்காத லைஃபே காலி பண்ணிட்டீங்க. என்னடா எழுத்து பேசி. நான் திருப்பி அடிச்சு அந்த அளவுக்கு அசிங்க மாடும். ஸ்கூலுக்கு போல தலைவலிக்குது, ஒரு டீ போடுப்போ. அப்பா ஆ அப்பா
திலகா எடுத்துக்க சொல்லு. நம்மளால அவர் லைஃப் ஒன்றும் கெட்டு போயிட வேணாம். ஏய் நீ கீழே உஷா வீட்டுக்கு போ. போடி. பண்றதெல்லாம் அவன், நீ என்ன திட்டு. துட்டு வேணும்னு கேட்டார்ல, 70,000 ரூபாய் இருக்கு. நம்ம லெவலுக்கு முடிஞ்சது அவ்வளவுதான். இப்ப அவங்க அப்பா பணம் கொடுத்தான், இவங்க அப்பா பணம் கொடுத்தான், நீ ஒண்ணு கொடுக்கலன்னு பேச முடியாதுல்ல. இதை வச்சு ஏதாவது பண்ணி பழைக்கிறதா இருந்தா பழைக்க சொல்லு. இல்ல குடிச்சு அழிஞ்சு நாசமா போறதுனாலும் போ சொல்லு. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, நான் அவ வாழ்க்கையை பார்க்கணும். ஏன்டா வேலைக்கு போலன்னு கேட்டா நான் செத்துட்டேன்னா என்ன பண்ணுவேன்? என்னங்கிறீங்க? மா வேலைக்கு போறல ஒரு மேட்டராமா, சும்மா தேவையில்லாத பேசுங்க. எனக்கு ஒன்னும் ஆகாதுடி. என் பொண்டாட்டியும் பொண்ணையும் நான் பார்த்துப்பேன். இந்த நிமிஷம் அவங்க அப்பா செத்துட்டான்னு நினைச்சு அவனை காப்பாத்தி சொல்லு. இத வச்சு நல்லபடியா ஏதாவது பண்ணுப்பா. கேஷ்னா இம்மீடியட்டா டெலிவரி பண்றீங்களா? நீ வாங்குறேன்னு சொல்லு. ரோட் டாக்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் என் சொந்த செலவுலயே கட்டி வாங்கி தரேன். முதல்ல வாங்கு. எத்தனை லிட்டரா பிடிக்கும்? கையறா மோதிர கையில டேங்க்ல ஸ்கிராட்ச் போட்டுங்கற மச்சான், ட்ரீட்டுக்கு தேங்க்ஸ்டா. ஆ, மெனி okay. மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த பைக். டேய் சதீஷ், Thanks. உங்க அப்பா வேலை விஷயமா எம்எல்ஏ செல் போச்சுன்னு சொன்னியே, என் கூட வாடா. ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்ல சவாரி இருக்குது, அப்படியே இறக்கி விட்டுறேன். போலாம் மச்சான். எதுக்கு? ஏதாவது காலேஜ் வந்தா இவனை தூக்கி முன்னாடி உட்காரச்சிட்டு அசிஸ்டன்ட் சீன் போறதுக்கா? நீ வா மச்சான், நம்ம பைக்ல போலாம். தொட்டாவே திட்டுறிய. மச்சான் நம்மளாம் அப்படியாடா பழகணும். கொஞ்சம் கழிச்சு நீ வேணா ஓட்டுறா. புறாத